Good morning student. In this next topic, the Newton's second law. Newton's second law important question. The statement follow பண்ணீங்க. The force acting on object is equal to the rate of change of its momentum. சரி, இது செகண்ட் லாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா the rate of change of its momentumத்துக்கு ஈக்குவல். That is F vector is equal to dp vector by dt. dp vector is a rate of change of momentum and F vector is the force acting on the object. இப்போ ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுதோ அதே டைரக்ஷனில் உனக்கு மொமெண்டம் ஃபார்ம் ஆகும். அதான் அதனுடைய கான்செப்ட். எஃப்ஸ் ஈக்குவல் டு பி. சரியா? தட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் தி பாடி சேஞ்சஸ், there must be force acting on it. The momentum of the object is defined as, that is p vector is equal to m into v vector. In most cases the mass of the object remain constant. Newton law concept எல்லாமே object mass remains constant. In such a case the above equation gets modified into simple form. That is F vector is equal to d by dt, p vector value m into v ன்னு substitute. That is m is a constant, that is dv vector by dt. That is dv by dt, the rate of change of velocity is called acceleration. That is acceleration is a. It's a vector quantity, that is a vector. Therefore F vector is equal to m into a vector. That is Newton's second law. In these cases to completely are valid for force. சரியா? இது வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிங்க. நியூட்டன் செகண்டில் கேட்டாங்கன்னா தென் எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ் ஆகிருக்கு. எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பேஸ் ஆகிருக்குன்னா எஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டார். அதில் ஏங்கிறது அக்சலரேஷன் ஆஃப் ஏ பாடி, எஃப்ங்கிறது ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். திஸ் இம்ப்ளைஸ் தட் இஃப் தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் velocity சேஞ்ச் ஆகும்பொழுது தட் இஸ் there must be force acting on the body. The force and acceleration are always in the same direction. Force எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுதோ அதே டைரக்ஷனில் அக்சலரேஷன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா மாஸோட வேல்யூ அங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நியூட்டன் செகண்ட் லா வாஸ் paradigm shift from Aristotle idea of motion. According to Newton, the force need not causes the motion but only change in motion. சரியா? அரிஸ்டாட்டிலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் கேசஸ் மோஷன். ஆனால் நியூட்டனுடைய கான்செப்டு த ஃபோர்ஸ் நீட் நாட் கேசஸ் த மோஷன் பட் ஒன்லி எ சேஞ்ச் இன் மோஷன். ஃபோர்ஸ் எதனோட கப்புல்டாக இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் மோஷனோட கப்புல்டாக இருக்கும். சரியா? இட் இஸ் டு பி நோட்டட் த நியூட்டன் செகண்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் இனிஷியல் ஃப்ரேம். சரியா? நியூட்டன் செகண்ட் லா எதுக்கு ஒபே ஆகும் அப்படின்னா only valid for initial frame. In non-initial frame Newton second law cannot be used. சரியா? non-initial frameல Newton second law அப்ளை பண்ண முடியாது. it requires some modification. சரியா? ஃபோர்ஸோட SI யூனிட்டு தட் இஸ் நியூட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் 1 நியூட்டனுக்கான ஸ்டேட்மெண்ட் இருக்கும். that is 1 Newton is defined as the force which act on 1 kilogram of mass. ஃபோர்ஸ் எந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் 1 கிலோகிராமாக இருக்கணும். அப்போ 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் உள்ள ஆப்ஜெக்டில் சரியா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் அந்த ஆப்ஜெக்ட்டு 1 மீட்டர் செகண்ட் பவர் -2ங்கிற ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இதை தான் நாம் 1 நியூட்டன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ மாஸ் டு கிவ் ஆன் ஆக்சலரேஷன் இஸ் 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 in the direction of force. சரியா? கீழே கொடுத்துருப்பாங்க அரிஸ்டாட்டில் வெர்சஸ் நியூட்டன் அப்ரோச். ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸ்லைடிங் ஆப்ஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா தென் 2 கேசஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீட் டு பி அப்ளைட் டு மூவ் ஆன் ஆப்ஜெக்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இது அரிஸ்டாட்டில் கான்செப்ட். சரியா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட. சரியா? அப்போ த நெட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெட் ஃபோர்ஸுங்கிறது
எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். தட் இஸ் கலிலியோ அண்ட் நியூட்டன் கான்செப்டில் பார்த்தோன்னா there is zero net force on the object when it moves with the constant velocity v. சரியா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுற. சரியா, எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதால் தட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. சரியா, இது நியூட்டன் கலிலியோ கான்செப்ட்டு. மேலே இருக்கிறது அரிஸ்டாட்டிலுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி. சரி, இதோட செகண்ட் லா பேஸ் ஆகிருக்கும். சரியா, அடுத்த டாபிக் பார்க்கலாம்.